சபை என்கிற என் அருமையான குடும்பமே, உங்களை வாழ்த்துகிறேன். மற்றும் இந்த ஆன்லைன்ல பார்க்கிற என் சகோதர சகோதரிகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சங்கீதம் 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். 30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். பாருங்க, தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு மன்னா என்னவென்றால், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. நீங்கள் வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்க. பாருங்க, தேவன் நமக்கு கொடுக்கிற மன்னாவின் தலைப்பு, அவராலே நாம் மதில்களை தாண்ட போகிறோம். அல்லேலூயா. என் அன்பு சபையே, இன்றைக்கு எந்தெந்த மதில்களை நாம் தாண்ட முடியாமல் கலங்கி நாம் தவித்து நின்று கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அநேக பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாம, அநேக பிரச்சனைகள் இருந்து வெளியே வர முடியாம, அநேக இக்கட்டுகளிலே நாம் சூழ்ந்து நின்று ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நாட்களிலே ஒரு பிரச்சனை கூட என்னால மேற்கொள்ள முடியாத ஒரு நிலையிலே இன்னைக்கு நீங்கள் தேவ சமூகத்திலே நீங்கள் சொல்லிக் கொண்டு வந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை, நான் ஒரு ஊழியக்காரனாய் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், எல்லா மதில்களையும் நீங்கள் தாண்டுவீர்கள், எல்லா மதில்களையும் நீங்கள் கடப்பீர்கள், எல்லா மதில்களையும் நீங்கள் எளிதில் மேற்கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, எல்லா மதில்களையும் நீங்க தாண்டி வரப்போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார். இன்னைக்கு கடக்க முடியாத சில பாதைகளிலே நாம் நின்று கொண்டிருக்கிறதை தகப்பன் கண்ணோக்குகிறார். நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசமாய் சொல்லுகிறேன், இந்த செய்தியை நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாகவே இனி எந்த மதிலையும் பார்த்து, எந்த தடையும் பார்த்து நீங்க சோர்ந்தே போக மாட்டீங்க. ஏனென்றால் தேவன் கொடுக்கிற ஒரு பராக்கிரமத்தின் பலன் எந்த தடைகளை சத்துரு கொண்டு வந்தாலும் நீங்கள் கடக்கும்படியாய், கர்த்தர் நீங்கள் தாண்டி வரும்படிக்காய் அவருடைய புதிய கிருபைகளை இந்த ஆராதனையிலே நமக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? நான் கடக்க முடியாத பாதைகளை அவர் கிருபையினால் கடக்க போகிறேன். உங்க கரத்தை உங்களுடைய இருதயத்துல வைத்து சொல்லுங்க, நான் கடக்க முடியாமல் இன்றைக்கு நிற்கிற அந்த பாதைகளை நான் கடந்து வரும்படி தேவன் எனக்கு கிருபை செய்ய போகிறார். கடக்க முடியாத பெரிய போராட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வருவீங்க. காரணம் என்ன? அவர் உங்களுக்கு பலன் தருவார், அவர் உங்களுக்கு சத்துவத்தை கொடுப்பார், அவர் உங்களுக்கு புதிய கிருபைகளை இன்னைக்கு அள்ளி கொடுக்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, உங்கள் தேவன் உங்கள் மேல் மனதுருகி உங்களுக்காக செய்ய போகிற ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்காக செய்ய போகிற உதவியை அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய சொந்த கண்கள் அவருடைய ரட்சிப்பை, நமக்காக பேசுவதை, நிற்பதை, நமக்காக யுத்தம் செய்வதை, நமக்காக மேற்கொள்ளும் கிருபையை தரப்போகிறதை அத்தனையும் அந்நிய கண்கள் அல்ல, நம் சொந்த கண்கள் காணும். ஒவ்வொரு போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் மற்றவங்களுடைய உதவிகளுக்காக நாம் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஐயோ, இவங்க வரணும், என் கூட நிக்கணும், இவங்க என்னோடு இருந்தாதான் இந்த பிரச்சனையை மதில நான் தாண்ட முடியும். இல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு மதில்களையும் நீங்களே எளிதில் கடக்கும்படிக்கு
தேவன் நமக்கு கிருபை செய்ய போகிறார். இனி பிரச்சனைகள் உங்களை கட்டி வைக்க முடியாது. பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில சோர்வை கொண்டு வர முடியாது. எல்லா பிரச்சனைகளையும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம்னுட்டு ஒரு கிருபை உங்களுக்குள் இன்னைக்கு இறங்க போகிறதுனால், அந்த கிருபை செய்ய வேண்டிய வேலைகளை உங்களை செய்ய வைக்கும். உங்களுடைய கால்கள் ஒவ்வொரு சோதனைகளையும் ஜெயமாய் தாண்டி வெற்றியாய் ஓட போகிறது. எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்தின் வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சிலர் நினைக்கிறோம், இந்த போராட்டங்களை நான் கடப்பனா பிரதர், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து நான் மேற்கொண்டு வெளியே வந்துருவேனா? ஆல்ரெடி என்னுடைய பலன் எல்லாம் செலவழிந்து போயிற்று. நிச்சயமா என்னால இனி ஒரு பாதை கூட கடக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையிலே இன்னைக்கு சபை வந்திருந்தீங்கள் என்றால் பாருங்க, சகோதரனே சகோதரி, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. கவலைப்படாதே. உன்னை நேசிக்கிற தேவன் உன்னை கைவிடுவதற்காக அழைக்கவில்லை என்பதை நீ நன்றாக உன்னுடைய மனதிலே இந்த வார்த்தை வசனத்தை ஏற்றி வைத்துக்கொள். அல்லேலூயா. தேவன் கைவிடுவதற்காக உங்களை அழைக்கவில்லை. எனக்கு அன்பானவர்களே, உன்மேல் மனதுருகுகிற தேவன், உங்கள் மேல் நினைவா இருக்கிற கர்த்தர் உங்களை கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. ஜெயமாக இந்த பாதைகளை நீங்கள் நிச்சயமாய் கடப்பீர்கள். ஹல்லேலூயா. நிச்சயமா அடுத்த ஒரு ஸ்டெப், உங்களுடைய கால்களை அடுத்த ஒரு பாதையில கூட, அந்த வழியில அடுத்த ஒரு நொடி கூட உங்களால வைக்க முடியாத அளவுக்கு அநேக பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தடைகளை அல்ல, தடைகளை நீங்கள் கடப்பீர்கள். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல்களை அல்ல, அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த புது கிருபையை இன்னைக்கு தரப்போகிறார். அவராலே நீங்கள் சேனைக்குள் பாய்ந்து போகும்படிக்கு, ஹல்லேலூயா, அவராலே அந்த மதில்களை தாண்டும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, உங்களுடைய சொந்த பலன் அது நமக்கு பலவீனத்தை உண்டு பண்ணும். ஆனால் அவருடைய சொந்த பலன் நமக்கு பலத்தை கட்டளையிடும். அந்த பலத்தினால் தடைகளை எளிதில் நாம் தாண்ட முடியும். அல்லேலூயா. அவருடைய பலத்தினால் நாம் எளிதில் தடைகளை மேற்கொள்ள முடியும். பாருங்க, அந்த புது பலன் நமக்குள் இன்றைக்கு வரும் என்றால், அந்த பலன் நமக்குள் இறங்கும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னா, இன்னைக்கு சோர்ந்து போய் புலம்பி அட போதுண்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லுகிற உங்களை அந்த பலன் என்ன செய்யும் அப்படின்னா, சீறி பாய்ந்து ஓடுகிற ஆறு. அதை நீங்க பார்த்திருக்கீங்களா? அந்த ஆற்றை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது மலைகளின் மேல இருந்து அது இயற்கையாகவே அந்த தண்ணி யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஓடுகிற அந்த ஸ்பீட யாராலையும் நிறுத்த முடியாது. அது கரை புரண்டு மலைகளில் இருந்து அப்படி அருவியாய் வந்து அவை சீறி பாய்ந்து ஓடுகிற ஒரு ஆற்றை போல கர்த்தர் இன்னைக்கு நம்மளை மாற்ற போகிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த புது பலன் எந்த தடை வந்தாலும் இனி புலம்புவதோ சோர்ந்து போவதோ திகைத்து ஐயையோ என்ன பண்றதுன்னு கேட்கிறதோ எதையும் நினைக்காமல், எது வந்தாலும் அந்த தடைகளை உடைத்து தாண்டுவோம் என்கிற அந்த பலனை, அந்த கிருபை இன்னைக்கு தேவன் தரப்போகிறார். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, சீறி பாய்ந்து ஓடுகிற ஆற்றை போல நீ கடந்து போய்கிட்டே இருப்ப இனிமேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தடைகளையும், ஒவ்வொரு போராட்டங்களையும், ஒவ்வொரு பிரச்சனைகளையும்
நீங்கள் எளிதில் கடந்து வரப்போகிறீர்கள் என அன்பானவர்களே. பாருங்க, பிரச்சனையை கண்டு பயப்படுற நாள் இனி அல்ல. எத்தனை பேர் விசுவாசமா சொல்றீங்க? பக்கத்துல திரும்பி, பிரச்சனையை இப்ப பார்த்து பயப்படல, இனிமேல் நீ பயப்படவே மாட்ட. நல்ல விசுவாசத்தோடு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாதைகளையும் நீங்கள் எளிதில் கடக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தரப்போகிறார். நான் சொல்றேன், அளவில்லாத கிருபை இனி நம்மளை சோர்வடைய வைக்காது, நம்மளை எழுந்து நடக்க வைக்கும், நாம எழுந்து ஓட வைக்கும். நம்மளுடைய ஜெயமான ஆசீர்வாதமான நாட்களுக்குள்ள அந்த பலன் நம்மளுடைய சொந்த கால்களோடு நாம் மிதித்து தாண்டி கடந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கிருபை கிரியை செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தைய நீங்க விசுவாசிங்க. பாருங்க, உங்க வாழ்க்கை எவ்வளவு கேவலமா இப்ப நடக்கட்டும், கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வச்சிருங்க. என்ன மாதிரி பிரச்சனை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கட்டும், கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. என்னென்ன இன்னல்களை நீங்க சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் அதை ஒதுக்கி வைங்க. எந்தெந்த மதில்கள் உங்களுக்கு முன்னாடி உங்களை விட பலன் வாய்ந்ததா மலையை போல பெருசா இருக்கு, அதை கவனிக்காதீங்க, கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. நீ எல்லாத்தையும் தாண்டி வருவீங்க, நீங்க எல்லாத்தையும் கடந்து வருவீங்க. நான் சொல்றேன், கண்ணீரோடு மனம் கசந்து அழுது ஐயையோ அப்படின்னு கடந்து வருகிற அந்த நடக்கையை தேவன் சொல்லல. ஒரு ஜெயத்தின் நடையை சபை நடக்க போகுது. விசுவாசமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேங்க. நம்மளுடைய நடை எப்படி தெரியுமா இருக்கும்? ஜெயத்தின் நடையாய் காணப்பட போகிறது. அல்லேலூயா. பக்கத்துல திரும்பி, பெருமையான நடை இல்ல, மனசோர்வான நடை அல்ல, ஜெயத்தின் நடைய நீ நடப்ப பார்க்கும் கண்கள். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். தடைகள் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணாதீங்க, சத்துருக்கள் பெருகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணாதீங்க. என் வாழ்க்கையில போராட்டத்தின் வேரோடு புடுங்கி போட்டுருங்க சொல்லாதீங்க. இவைகள் மத்தியில தான் கர்த்தருடைய பலன் நம்மளை நடத்துவத நம்முடைய சத்துருக்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க தனிமையாக இல்லை அன்பானவர்களே. நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வனாந்தர சூழ்நிலையில இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு இருளான சூழ்நிலை தனிமைப்படுத்தப்பட்டு நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். திரும்பி பார்த்தா நம்மளுடைய பாதையில எத்தனையோ பேருடைய சத்தம் கேட்டுச்சு, ஆனா திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. இன்னைக்கு நம்ம தனியா நடக்கிறோம். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இருள் சூழ்ந்த பாதைகள்ல இந்த பூமியிலே கர்த்தருடைய பிள்ளைகள் பல போராட்டங்கள் நடுவிலே வாழ்ந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து பயபக்தியோடு நடந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ திரும்பி பார்த்தா யாருமே இல்லையே, நான் என்ன செய்யறது? நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் தனிமையாய் நடத்துவதற்குரிய காரணம் என்னவென்றால், நீ தனித்துவமாக இந்த போராட்டங்களை மேற்கொண்டு நீ ஜெய கம்பீரமான நாட்களுக்குள் போகும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதமான கூட்டம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும். எத்தனை பேர் ஆம் சொல்றீங்க? காரணம், கர்த்தர் உங்களை இந்த கடுமையான ஒரு பாதையில, நான் சொல்றேன், உங்களால நிச்சயமா உங்க சொந்த பலத்தினால இந்த காரியத்தை கடந்து வர முடியாது. ஆனா கர்த்தர் கண்ணுக்கு மறைவாக உங்களுக்கு உதவி செய்து எல்லார் கண்ணுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சில சொல்றீங்க, பிரதர் எனக்கு இன்னைக்கு நடக்கவே பலன் இல்லை பிரதர், நான் எப்படி சீறி பாய்ந்து ஓடுகிற ஆற்ற போல ஒவ்வொரு பிரச்சனையும் நானே உடைப்பனா, நானே தாண்டுவனா, நானே மதில ஏறி குதிப்பனா, என்னால முடியாது அப்படின்னு நீங்க சொல்லி கொண்டு இருக்கலாம். எஸ், உங்களால முடியாதுதான். ஆனா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய தேவனால் சகலத்தும் கூடும். அல்லேலூயா. உங்களுடைய தேவனால சகலமும் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய அளவில்லாத கிருபை இன்னைக்கு தேவன் நம்மேல் பொழிந்தருளும் பொழுது அவராலே சகலமும் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் என்னை இதை கடக்க வைப்பார், என் தேவன் இதை மேற்கொள்ள வைப்பார், என் தேவன் இவைகளை தாண்டி வர கிருபை செய்வார். இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க கடந்து வந்த பின்பாக சொல்லுவீங்க, இவ்வளவு இக்கட்டுகளை நான் எளிதில் கடந்து வருவேன் நினைக்கவே இல்லை, ஆனா கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு சிம்பிளா முடியும்னு நான் நினைக்கவே இல்லை, கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இவ்வளவு இருளான பாதைகள்ல நான் தனிமையா தாண்டி வந்து ஜெயம் எடுப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல, ஆனா கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார் என்ற சாட்சி தாண்டி வரப்போகிற நீங்கள் சொல்லுவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய பாருங்க பலன் இன்னைக்கு ஒரு சத்துருவை சந்திக்கும்படிக்கு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்க. இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு விடுதலை தந்துருங்க ஆண்டவரே, இந்த கடன்ல இருந்து எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருங்க, இந்த நோயில இருந்து எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருங்க, இந்த சிக்கல்ல இருந்து என்னை வெளியே கொண்டு வந்துருங்க. நான் சொல்றேன், ஒண்ணுத்துல இருந்தே ஃபேஸ் பண்ண முடியாம வெளியே வர முடியாம இருக்கிற நமக்கு இனி வரப்போகிற நாட்கள்ல பல சிக்கல்களை சத்துரு கொண்டு வந்தாலும் எளிதில் புலம்பாமல் ஜெயிக்கும்படி அந்த கிருபை நமக்கு உதவி செய்ய போகிறது. அல்லேலூயா. அதனால பிரச்சனையே பார்த்து இன்னைக்கு பயப்பட நாம இனி வருகிற நாட்கள்ல பிரச்சனைகளையே எளிதில் மேற்கொள்ளுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என கர்த்தர் உங்களை சேனைக்குள் நடந்து போகும்படி அல்ல, சேனைக்குள் சோர்ந்து போகும்படி அல்ல, சேனைக்குள் பாய்ந்து ஓடும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். மதில்களை கடப்பீர்கள். அல்லேலூயா. மதில்களை கடப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல திரும்பி விசுவாசி, கர்த்தர் வார்த்தையை விசுவாசி, கையை குலுக்கி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நமக்கு வருகிற துன்பங்கள் தற்காலிகமானவை. தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் தான் நிரந்தரமானவை. எத்தனை பேரால் புரிந்து கொள்ள முடியுது? இன்னைக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிற துன்பங்கள் அது தற்காலிகமாகத்தான் இருக்கும். ஆனால் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் தற்காலிகமானதல்ல, அது நிரந்தரமானவை. பாருங்க, வாக்கு தத்தத்துக்கு முன்பாக எத்தனை தடைகளை சத்ரு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடவுள் கொடுத்த வாக்கு தத்தத்தை சந்தோஷமா பெற்றுக்கொள்ள முடியாம, எளிதில் பெற்றுக்கொள்ள முடியாம, அந்த பாதையில எத்தனை கண்ணிகளை சத்ரு வைக்கிறான், எத்தனை குழிகளை நீங்கள் விழுவதற்காக வைக்கிறான், எத்தனை வலைகளை நீங்கள் விழுந்து அமிழ்ந்து போகத்தக்க எத்தனை பிரச்சனைகளை வாக்கு தத்தத்திற்கு முன்பதாக நீங்கள் கடந்து வருகிற உங்கள் வாழ்க்கையில இடையூறாக சத்துரு 1000 பிரச்சனைகளை கொண்டு வரட்டும். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே வாக்கு தத்தம் செய்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். அவருடைய வசனத்தை உண்மையாய் விசுவாசித்து நடக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில 1000 இன்னல், 1000 பிரச்சனை, 1000 மனுஷன், 1000 தோல்வி, 1000 காரிருள் சூழ்ந்திருந்தாலும் அவருடைய பலன் இன்னைக்கு அதையெல்லாம் உடைத்து தள்ளி உங்களை வெளியே கொண்டு வரும் என்பதை நீங்கள் விசுவாசிங்கள் அன்பானவர்களே. போராட்டம் உங்களையும் தேவனையும் பிரிக்காது. ஹல்லேலூயா. பிரிக்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தடைகளை கண்டு கர்த்தரை விட்டுறாதீங்க. பிரச்சனையை பார்த்து கர்த்தரை விட்டுறாதீங்க. இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதால் என் வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம். அவர் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு போராட்டம், ஆனா இவரை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் போராட்டம் 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 போராட்டம். கவலையே படாதீங்க. தேவனுடைய பலம்
ஒரு பிரச்சனை இல்ல, பல பிரச்சனைகளை அது உடைத்து தள்ளி நீங்க தாண்டி வரும்படி 1000 சோதனைகளை சத்துரு கொண்டு வந்தாலும் அவருடைய ஒரு கிருபையின் பலன் அத்தனை நெருக்கத்தையும் தாண்டி வர உங்களுடைய கால்களை மான் கால்களை போல அது பலப்படுத்தி தாண்டி வரும்படி புது கிருபை அவர் அளிக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களை உருவாக்கின தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ பயப்படாதே. இந்த தடைகளை கண்டு, இந்த பிரச்சனையை கண்டு, இந்த போராட்டங்களை கண்டு, இந்த பலமாய்ந்த இந்த பள்ளத்தாக்கு சத்துருக்களை கண்டு நீ பயப்படாதே. உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற தெய்வன் நான் உன்னோடு கூட, இந்த பள்ளத்தாக்கில் தனிமையாயிருக்கிற உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் போதோ வேகாதிருப்பாய். ஹல்லேலூயா. காரணம் என்ன? தேவன் சொல்லுகிறார், பயப்படாத, நான் கூட இந்த பள்ளத்தாக்குல இருக்கிறேன். நீ சுற்றி பார்த்து உன் சொந்த மாம்ச கண்ணுல இல்ல ஆண்டவரே, நீங்க இருந்தா எனக்கு இது நேரிடுமா? ஒரு தோல்வி 10 தோல்வி ஆகுமா? ஒரு பிரச்சனை 10 பிரச்சனையா பெருகுமா? வாக்கு தத்தம் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை எளிதில் சுதந்திரிக்க பிசாசு விட மாட்டான். தடைகளை கொண்டு வருவான், மனுஷங்களை கொண்டு வருவான், பிரச்சனைகளை எழுப்புவான், குழப்பத்தை நியமிப்பான். அவன் பிரச்சனைக்கு ஒரு ஆவிக்குரிய பெருக்கத்தை ஏற்படுத்துவான். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில வருகிற அநேக இக்கட்டுகள். ஒரு சத்ருவால ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனைய ஆவிக்குரிய இனப்பெருக்கத்தை உண்டு பண்ண முடியும் என்றால் தேவனுடைய வாக்கு தத்தம் எவ்வளவு கனம் நிறைந்த ஆசீர்வாதம் என்பதை நினைத்து பாருங்க. உயரமான ஸ்தலத்தில் இருக்கிற வாக்கு தத்தத்தை மலைக்கு கீழே இருக்கிற நீங்க எப்படி நான் அதுல ஏறி போவேன்னு கண்ணீரோடு காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கடந்து வர வைப்பேன். திரும்பி பார்த்துட்டு இந்த ஒரே ஒரு சின்ன குழியை இன்னைக்கு என்னால் தாண்ட முடியல அப்பா, இந்த ஒரு வனாந்தரத்தையே என்னால் தாண்ட முடியல, நான் எப்படி ஆண்டவர் இவ்வளவு பெரிய மலைகள் போல இருக்கிற பிரச்சனையை தாண்டி வருவேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பிசாசு வைத்திருக்கிற மலைகளை போல இருக்கிற பிரச்சனைய பார்த்து வியக்காத. உன்னுடைய பலனை, உன்னுடைய சொந்த பலனை கண்டு உன்னுடைய காரியத்தை ஒரு டிக்ளரேஷனுக்குள்ள கொண்டு வராத. எவைகள் நடந்தாலும் உன்னை நான் இவைகளில் இருந்து கடந்து வர பண்ணி என்னுடைய அருமையான வாக்குத்தத்த நாட்களை இந்த மலையை தாண்டின பின்பதாக உன்னை நடத்த போகிற அந்த அருமையான காரியத்தை சத்துரு ஒரு நாளும் தடை செய்வதற்கு நான் விட போகிறதில்லை என்பதை தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நம்பிக்கையை விட்டுறாதீங்க, நம்பிக்கையை இழந்துடாதீங்க. பெரிய பெரிய பிரச்சனைகளை எளிதில் ஃபேஸ் பண்ண போறீங்க, எளிதில கடப்பீங்க, எளிதில கடந்து வருவீங்க. எல்லா போராட்டங்களையும் உங்களுடைய சொந்த கால் தாண்டி வரும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், பாரத்தோடு தாண்டாது, சந்தோஷமா எவ்வளவு எளிதா நான் கடந்து வரேன் பார் அப்படின்னுட்டு ஒரு உயரமான மலையில சாதாரண ஒரு கயிறு தொங்கும்படி அங்க கீழே இருக்கிற மனுஷன் யார் துணையும் இல்லாமல் தொங்குகிற ஒரு கயிறுல ஏறி ஒரு அந்த மலையை ஜெயமா ஏற முடிகிற ஒரு சூழலை உங்களுடைய சிந்தனைக்குள் இந்த தேவ செய்தியை கொண்டு வாங்க. நான் சொல்றேன், இயற்கை அல்ல, மனுஷன் அல்ல, பலன் அல்ல, உங்களுடைய திராணி அல்ல, அவர் பலன். யாருமே உதவி செய்ய முடியாமல் நிற்கிற உன்னுடைய வாழ்க்கையில மலைகளை தாண்டும்படி உங்கள் கால்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நீங்களே உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த பாதைகளை கடக்கும் போது உங்களுக்கு புரிய வரும் எனக்கு அன்பானவர்களே. ஏனென்றால்
வசனம் சொல்லுது, ஒரு அழகான வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்துவாராம். அல்லேலூயா. குருடரை தெரியாத பாதைகள்ல கொண்டு வந்து அவங்கள நடத்துவாராம். இன்னைக்கு உண்மையாவே குருடன மாதிரி எந்த பாதையில திசையில கர்த்தர் நிக்கிறார், எந்த திசைக்கு போனா என் வாக்குத்தத்தம் இருக்குது என்று பல திசைய பார்க்கிற நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற திசை இன்னைக்கு தெரியாம குருடன மாதிரி இருக்கலாம். நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க. 1000 திசை உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் குழப்பம் இல்லாமல் குருடனை போல எந்த வழியில நடக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிற உங்களை கர்த்தர் அவருடைய பாதையில கரெக்டா கொண்டு வருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியாத பாதை, இதுவரைக்கும் நடக்காத பாதை, கர்த்தர் உங்களை அதுல கொண்டு வருவாரு. அவர் உங்களை கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா. பக்கத்துல திரும்பி கைவிட மாட்டாரு. கவலையை விடு, சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, உங்க கால்களை மான் கால்களை போல மாத்துவார். பக்கத்துல திரும்பி விசுவாசத்தோடு சொல்லுங்க, உங்க கால்களை மான் கால்களை போல மாற்றுவார். பாருங்க, அந்த மான் பாத்தீங்கன்னா உயரமான இடத்துல அது நிக்குமா. நீங்க பாருங்க, ஒரு மானுடைய தோல் எவ்வளவு மென்மையா இருக்கும், எவ்வளவு சாஃப்டா இருக்கும். ஆனா அதனுடைய கால்கள் பார்க்க ஒல்லியா இருந்தாலும், சின்னதா இருந்தாலும், பெருசா இல்லாம இருந்தாலும், அது பெரிய பெரிய பள்ளத்தாக்குல மலைகள் இருக்கிற கற்களை அது எளிதில் தாண்டி போய் உயரமாய் நிற்குமா. சங்கீதக்காரர் இதை விவரித்து எழுதியிருக்கிறார். அதுதான், ஆண்டவரே, அதே போல எனக்கு கூட என் காலை கூட மான் காலை மாதிரி நீங்க மாத்தினீங்கன்னா அத மாதிரி நானும் உயரமான இடத்துல நிப்ப ஆண்டவரேன்னு தாவீது ஐயா இந்த வார்த்தையை எழுதினார். உங்களை பார்த்து நான் அதைத்தான் சொல்லுகிறேன். உங்கள் கால்களை தேவன் மான் கால்களை போல பலப்படுத்துவார். உயரமான இடத்துல அற்பமா இருக்கிற ஒரு மான் ஏறும் என்றால், இன்னைக்கு அதே நிலையில் இருக்கிற நீங்களும் கடந்து வருவீங்க, பாதைகளை கடப்பீங்க, ஜெயமா ஏறி வருவீங்க. கர்த்தர் கிருபை செய்வா. பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுவீங்க. அன்பானவர்களே, நீங்க கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். பாருங்க, தேவன் யாருக்காக இந்த செய்தி பேசி கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க யோசிப்பீங்க, நீங்க ஆழமா சிந்திச்சு பார்ப்பீங்க, எப்படிடா இத கடந்து வந்தோம், எப்படி இந்த குடும்பத்தை இதுல இருந்து கடந்து வர வைத்தோம், எப்படி மேற்கொண்டோம், எப்படி தாண்டினோம். ஏன் தெரியுமா? அதிசயம் இல்லாத உங்கள் வாழ்க்கையில இனிமேல் அதிசயங்கள் தான் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ? தலைக்கு மேல சத்துரு வெட்கப்படும்படி, பிசாசு வெட்கப்படும்படி. ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் செங்கடலை கடந்து வந்தது போல, இஸ்ரவேலர்கள் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடந்து வந்தது போல, இஸ்ரவேலுக்கு முன்பதாக பலம் வாய்ந்த எரிகோனுடைய மதிர் சுவர் கர்த்தர் அதை கீழே கவிழ்த்து அதை ஜெயமாய் மேற்கொள்ள வைத்தது போல கர்த்தர் உங்களையும் தாண்டி வர வைப்பார். ஹல்லேலூயா. நீங்க நடக்க மாட்டீங்க, சேனைக்குள் பாய்ந்து போவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாய்ந்து போவீங்க, கடப்பீங்க, ஜெயத்தின் நடை உண்டாகும். அத்தனையும் நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, இந்த செய்தியை பெற்றுக்கொள்றதுக்கு விசுவாசம் அந்த அளவுக்கு தேவை. ஏன்னா அந்த கெப்பாசிட்டி இருந்தாதான் இந்த வார்த்தைகள் நிறைவேறும். ஏதோ சும்மா நானும் விசுவாசிக்கிறேன், சும்மா வார்த்தை வருது ஆமேன்னு சொல்லுவோம். இல்ல இல்ல இல்ல, எது நடந்தாலும் இந்த வார்த்தையை ஆழமா விசுவாசி. அந்த வாக்கு தத்துவத்துக்கு இந்த விசுவாசம் தான் கெப்பாசிட்டியா தேவைப்படும். அல்லேலூயா. உங்களை பலத்தால் இடைக்கட்டி உங்கள் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் என்று ஒரு தேவ மனுஷன் சொன்னார்.
நான் சொல்றேன், உங்கள் பலத்தினால் இடை கட்டுவார், உங்கள் வழியை செவ்வை பண்ணுவார், நடப்பீங்க, கர்த்தர் கிரியை செய்வார். பாருங்க, இஸ்ரவேலுடைய பாளையங்கள்ல பெலிஸ்தியர்கள கூட்டம் வந்துச்சு. பெலிஸ்தியர்களை பார்த்து இஸ்ரவேலர்கள் நடுங்கினாங்க. எத்தனையோ இடத்துல நம்ம இதை பார்த்திருக்கிறோம். ஆனா ஒரே ஒரு கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேல் கூட்டம் நடுங்கினது. ஒரே ஒரு கோலியாத். சரி, போர் வீரர்கள் தான் பயப்படுறாங்க அப்படின்னா, அங்கே இருந்த சவுல் ராஜாவுக்கு ஒரே ஒரு பெலிஸ்தராகிய கோலியாத்தை பார்த்து பயங்கர பயம். அந்த பயத்தினால அவர் டென்ட்டுக்குள்ளேயே உட்கார்ந்தார். வெளியே அந்த சைடு ஒரு கேம்ப் போட்டு உட்கார்ந்துருக்கானுங்க, வந்து நிக்கிறானுங்க, வாங்க சண்டையிடுங்க. ஜெயிக்கிறவனுக்கு தோக்கிறவன் வந்து அடிமையா அப்படியே போயிடணும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சவுலால எப்படி அந்த டென்ட்டுக்குள்ள உட்கார முடிஞ்சதுன்னு தெரியல. இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறாங்க, அவன் காது கேக்குது. ஆனால் உள்ள பயத்தினால வெளியவே தான் முகத்தை காட்டிக்காம டென்ட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு சவுல் என்ன பண்றது, ஐயோ இவன் போவானா போக மாட்டானான்ட்டு சுத்தி சுத்தி அப்படி நடந்து கொண்டிருந்தான் சவுல். ஆனா நான் யோசித்து பார்க்கிறேன், தாவீது என்கிற ஒரு வாலிபன் அதே கோலியாத்தை பார்த்து பயப்படல, அதே பெலிஸ்தியர் கேம்ப பார்த்து பயப்படல, அதே யுத்த வீரர்களுடைய பட்டயத்தை பார்த்து பயப்படல. இப்போ இந்த வாலிபனை யார் தடுத்தாலும் தடை பண்ண முடியலங்க. இதுதான் பெலத்தின் கிருபை உண்டாக்கும். நல்ல நினைவு கூறுங்க. தாவீதை தடுப்பதற்கு தான் சகோதரர்கள் சொல்றாங்க, வீட்டுக்கு போ. அவரால் வீட்டுக்கு போக முடியல. சவுல் ராஜா வேணாம்பா, இது உனக்கு முடியாது அப்படின்னு ராஜா சொல்றார். இல்ல, நான் போவேன். யாராலையும் இந்த தாவீதை தடை பண்ண முடியல. அவர் கோலியாத்தை ஃபேஸ் பண்ண ஒரு காரியத்துல நான் விசுவாசமா சொல்றேங்க, இன்னைக்கு காரியங்களை பார்த்து பயப்படாதீங்க. இன்றைக்கு சூழ்நிலைகளை கண்டு நீங்க சோர்ந்து போய் முகசலிப்போடு உட்கார்ந்துராதீங்க. நீங்க பாய்ந்து ஓட வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை முழு மனசோடு நம்புங்க. உங்க பக்கத்துல கரம் கொடுத்து நான் சொல்ற அந்த 4 வார்த்தையும் நீங்க உங்களை பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல கரம் கொடுத்து சொல்லுங்க. முதல் வார்த்தை, பயப்படாதீங்க, பாய்ந்து ஓடுங்க, பயமுறுத்துகிற வார்த்தையை கேட்காதீங்க, கர்த்தரை முழு மனசோட நம்பி நடங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு தடை அல்ல, பல தடைகளை நீங்களும் நானும் கடப்போம். வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தாங்க தேவன் நம்மளை அழைச்சார். கூனி குறுகி டென்ட்டுக்குள்ள உட்கார்ந்து அழுது புலம்பி பெலிஸ்தனுக்கு பயப்படுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை. அன்றைக்கு யார் தடுத்தாலும் தாவீதை தடுக்க முடியல. அன்னைக்கு ஓடின ஓட்டம் ஒரு சத்ருவை அல்ல, பல சத்துருக்களை தாவீது வீழ்த்தும்படி கர்த்தர் சேனைக்குள் தாவீதை பாய்ந்து ஓடும்படி கிருபை செய்தார். கர்த்தர் இன்னைக்கு அந்த கிருபை உங்களுக்கு தருவார். எத்தனை பேருக்கு வேண்டுமோ அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டே இருங்க. அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டே இருங்க. கர்த்தர் கிரியை செய்வார். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 16, 17. ஏசாயா 49, 16, 17. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இதோ என் உள்ளங்கைகள்ல உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் அவருடைய முதுகுக்கு பின்னாடி வரைஞ்சு வைக்கலங்க, அவருடைய கால்ல உங்களை வரைஞ்சு வைக்கல. ஏன்னா உங்களை அடிக்கடி பார்க்கணும்னா உங்களுடைய உள்ளங்கைகள்ல உங்களை ஆண்டவர் வரைந்து அந்த உள்ளங்கைகளிலே அடிக்கடி உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாராம்.
உங்கள் மதில்கள் அவருக்கு முன்னாடி இருக்குதுன்னு வசனம் சொல்லுது. உங்க பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி இல்லைங்க, அவருக்கு முன்னாடி நிற்கிறது. உங்களை எங்க தெரியுமா வரைந்து வைத்திருக்கிறாரு? உள்ளங்கைகள்ல உங்களை வரைந்து வைத்திருக்கிறாருங்க. உங்க மதில், உங்கள் பிரச்சனை, உங்கள் தாண்ட முடியாத சூழல்கள் அவர் பார்த்து கொண்டு இருப்பதினால் நிச்சயம் தாண்டுவீர்கள். எத்தனை பேரால் நம்ப முடிகிறது? முன்னாடி நிற்கிற தகப்பன் அவர் பார்த்து கொள்ளுவார் என்கிற விசுவாசம் தயவு செய்து நமக்கு தேவை. அதனாலதான் இந்த மாத்தினுடைய வாக்குத்தத்த ஆராதனையில கூட நான் சொன்னேன், எது நடந்தாலும் கர்த்தர் நல்லவர், என் தேவன் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், எங்க அப்பா நல்லவர், அவர் பார்த்து கொள்வார்னு எது நடந்தாலும் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி இல்ல, உங்களுக்கு முன்னாடி நிக்கிற கர்த்தருக்கு முன்னாடி தான் அந்த பிரச்சனை இருக்கு. எனவே அதை தவிடுபடி ஆக்கிடுவார் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில நினைக்கிறீங்க, எப்படி என் பிள்ளைகளை நான் கரை சேர்ப்பேன், எப்படி என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன், எப்படி இந்த கடன்களை மேற்கொண்டு வருவேன், எப்படி என் குடும்பத்தை இந்த வறட்சியில் இருந்து நான் மீட்டு கொண்டு வருவேன், எப்படி இந்த இஎம்ஐ கட்டுவேன், கடன் கட்டுவேன், இந்த தேவை கட்டப்படும். இத்தனையோ மதில்கள் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கலாம். நான் சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளுக்கு முன்னாடி உங்க பிரச்சனை இருக்கு. எனவே அவர் பார்த்து கொள்வார். விசுவாசம் தேவை எனக்கு அன்பானவர்களே. விசுவாச நடக்கை தான் வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உங்க முன்னாடி யார் இருக்கா? உங்க முன்னாடி கர்த்தர் இருக்கிறார். உங்க முன்னாடி அவர் நடந்து போகிறார். உங்க முன்னாடி தேவ பிரசன்னம் இருக்கு. எனவே அந்த பிரச்சனைய நீங்க தாண்டுவீங்க, கடப்பீங்க, சந்திக்கப்படும், நடத்தப்படும், மகிமையாய் முடியும், கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? அவரை முன்னாடி நிக்கிறதுக்கு அவரை இன்வால்வ்மெண்ட் நம்ம வாழ்க்கை பண்ணணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, கடவுள் நமக்கு முன்னாடி வந்து நடப்பதற்கு ஒரு இன்வால்வ்மெண்ட் அவரை பண்றதுக்கு நம்ம வைக்கணும். அவரு உங்க பிரச்சனையில இன்வால்வ் ஆகலன்னு வச்சுக்கோங்க, சத்தியமா உங்க வாழ்க்கை தோல்விதான். கடவுள் உங்க வாழ்க்கைக்குள்ள இறங்கி வேலை செய்யறதுக்கு விட்டுறணும். கடவுள் உங்களை அவர் பாதையில நடத்துவதற்கு, உங்களை அவர் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கைய அவர் கரத்துல அப்படியே ஒப்பு கொடுத்து விட்டுறணும். நீங்க இன்வால்வ் ஆவங்க. ஆண்டவரே என் பிரச்சனையில கர்த்தரை கூப்பிடணும், விசுவாசிக்கணும். அப்பதான் அந்த பிரச்சனையை நீங்க கடப்பீங்க, தாண்டுவீங்க, தாண்டி வர முடியும். இன்னைக்கு அநேகர் ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனையில இருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க. அப்படி நீ போய் மாம்சமா ஒரு 10 காரியத்தை யோசிப்ப. ஆண்டவர் இன்வால்வ் ஆகணும். அந்த பிரச்சனையை அவர் கரத்துல எடுக்கணும். உன் பிரச்சனை ஏன் பிரச்சனைப்பான்னு அவரை நினைக்க வைக்கணும். அப்போ பாருங்க, தேவனை மேல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவரை விசுவாசிக்கிற தரத்தை தேவன் பார்ப்பார். அந்த விசுவாசத்தை பார்த்துதான் கர்த்தர் அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே கொண்டு வரணும் என்பதை அவர் அந்த மதில பார்ப்பார். அவர் அந்த மதில பார்த்தா போதுங்க, நீங்க வெளியே வந்துருவீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, உங்க பிரச்சனையை கர்த்தர் கிட்ட கொண்டு போய் அவரை இன்வால்வ் ஆக விடுற காரியத்துல ஃபெயிலியர் ஆயிடுறீங்க. சபை, ஆண்டவரே இன்னைக்கு ஏன் பிரச்சனை இல்ல, நீங்க உள்ள வாங்க ஆண்டவரே, நீங்க தீர்த்து வைங்க ஆண்டவரே, இந்தாங்க என் பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ணுங்க, எனக்கு முன்னாடி நடங்க. இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையா ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? பாருங்க, சில நேரம் ஆண்டவர் நம்மளை புடமிடுவார். சில நேரம் கர்த்தர் நம்மளையே சோதிப்பார். பாருங்க, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இச்சையினால கர்த்தர் நம்மளை சோதிக்கவே மாட்டார். அசிங்கமான ஒரு காரியங்கள்ல கர்த்தர் இன்வால்வ்மெண்ட் ஆகி அதுல நம்மளை சோதிக்கவே மாட்டார். ஆண்டவர் நம்மளை புடமிடுவார். ரெண்டாவது, சத்துரு நம்மளை சோதிப்பதற்கு அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கும் போது அவர் அனுமதிப்பார். அதுவும் சோதனை புடம் தான். அல்லேலூயா. ஒண்ணு அவரே சோதிப்பாரு, இல்லைன்னா
இந்த பொண்ணு வாழ்க்கையில, இந்த பையன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோதனை நான் கொண்டு வரணும், சத்துரு கொண்டு வந்து பெர்மிஷன் கேட்கும் போது கர்த்தர் அதை அனுமதிப்பார், அலோ பண்ணுவார் அந்த காரியங்களை. அதுவும் சோதனை. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவர் பேதுரு ஐயாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். அது அன்றைக்கு அவரால் புரிந்து கொள்ளவே முடியல. சீமோனே, சீமோனே, கோதுமைய சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், இந்த செய்திக்கு விசுவாசம் தேவை. உள்ள போய் அது வேலையை செய்ய. சீமோனே, சீமோனே, கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை சோதிக்கும்படி என்கிட்ட உத்தரவு கேட்டுக்கொண்டான். அப்புறம் அவர் என்ன சொல்றாரு? உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி காத்துக்கொள். பேதுரு ஐயா கிட்ட கர்த்தர் வந்து பேசும்போது பேதுரு ஐயா புரியல. என்னது, சாத்தான் பெர்மிஷன் கேட்டானா? ஆண்டவரே, நான் யார் தெரியுமா? உங்களை நம்பி கடல்ல படகுல இருந்து இறங்கி நடந்தவன். நீங்க தேவனுடைய குமாரன் என்று சொன்னவன். சபைக்கு அஸ்திபாரம்னு நீங்க சொன்னது என்ன? உங்களுக்காக படக, ஆசீர்வாதத்தை, மீன்களை, குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து முதன்மையா ஊழிய செய்கிறவன். நான் யார் தெரியுமா ஆண்டவரே? காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறவன்னா. சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டா நான் விழுந்துருவனா? நான் விட்டுடுவேனா? போங்க ஆண்டவரே, நான் சாவிலும் காவலிலும் எது நடந்தாலும் உங்களை மேல இருக்கிற விசுவாசத்தை நான் விட்டுற மாட்டேன். நீங்க எனக்கு தேவை ஆண்டவரே. பேதுரு சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் சில நேரம் சோதிப்பார், சில நேரம் சத்துரு பெர்மிஷன் கேட்கும் போது அலோவ் பண்ணுவார். இந்த ரெண்டு விஷயத்திலும் சபை கவனமா இருங்க. இப்ப அந்த பேதுரு ஐயா ரெண்டாவது விஷயம் அவருடைய வாழ்க்கையில வரும்னு கர்த்தர் முன்னமே சொன்னார். ஏசப்பா சொல்லல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அவர் கூப்பிட்டு சொல்றார், இங்க பாருப்பா, என்ன நீ மறுதலிக்க போற, என்னை நீ அசிங்கமா திட்ட போற, சத்தியம் பண்ணி நான் யாருன்னு தெரியாது நீ சொல்ல போற. சாத்தான் பெர்மிஷன் கேட்டான், அவன் சோதிக்க போறான், கொஞ்சம் உஷாரா இரு அப்படின்னு தேவன் சொன்னார். ஆனா சேவல் கூவுறதுக்கு முன்னமே 3 தடவை நீ என்ன மறுதலிப்ப அப்படின்ற வார்த்தை கரெக்டா, எக்ஸாக்டா அந்த ராத்திரி பேதுரு அதைத்தான் செய்தார். பேதுரு பாருங்க, அதை செய்வார்னு இயேசுவுக்கு நல்லா தெரியும். ஆனா அதை செய்யக்கூடாதுன்றதுக்காகத்தான் தேவன் பேசினார். இதே நேரம் நாளைக்கு நீ என்ன பாவத்தை செய்வ அப்படின்னு கர்த்தருக்கு இன்றைக்கே, நாளைய தினத்தை இன்றைக்கே பார்த்து கணிப்பார். அதனால் உன்னோடு இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பேதுரு, இன்னும் ஒரு few ஹவர்ஸ்லயே நீ என்ன மறுதலிச்சிருவ, நீ என்ன விட்டுருவ, என்னை விட்டு கொடுத்துருவ, என்னை தூஷிப்ப, கொஞ்சம் உஷாரா இருப்பா அப்படின்னுட்டு தேவன் பேதுருவை பார்த்து பேசுறாரு. அவர் சொல்றாரு, சிறைச்சாலையில கொண்டு போய் போடட்டும் ஆண்டவரே, என்னை அடித்து துன்பப்படுத்தட்டும், உங்களை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் சொல்லி இயேசுவை சிலுவையில அடிவதற்கு பிடித்த போது அவர் 3 முறை சேவல் கூவுகிறதுக்கு முன்பதானே இயேசுவை சத்தியம் பண்ணி மறுதலித்து இவர் யாருன்னே தெரியாதுன்னு அசிங்கமா திட்டினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மதில்களை கண்டு நாம் சோர்ந்து போயிடுறோம், பயப்பட ஆரம்பிச்சிடுறோம். மதில்களை பார்த்து கர்த்தரை மறுதலிக்கவும் ஆரம்பிச்சிடுறோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, உங்கள் மதில்கள் தேவனுக்கு முன்பதாக இருப்பதை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு அதனால் தான் சொன்னேன். பாருங்க, என்ன மதில பிசாசு சோதிக்கும்படி உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தாலும்
நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, என் தகப்பன் எனக்கு முன்னாடி நிற்கிறபடினால் அது என்னவோ அதை அவர் பார்த்து கொள்வார். அந்த காரியம் இல்லை என்றால் விசுவாசத்தை நாம் இழப்போம். விசுவாசத்தை இழப்போம் அப்படின்னா மதில்களை கண்டு பயப்பட்டு நாம் தாண்ட முடியாமல் நம்முடைய குடும்பம் நிலை குலைந்து போய்விடும். அதனாலதான் பேதுரு ஐயாவுக்கு அந்த பயம் உள்ள வரும்போது விசுவாசம் உள்ள இருந்து வெளியே போயிடுச்சு. இப்ப விசுவாசம் வெளியே போனதுனால ஒரு பிரச்சனை கூட கடக்க முடியாம வீட்டை விட்டு வெளியவே வராம வீட்டை பூட்டிக்கிட்டே உள்ள உக்காந்தார். வீட்டு கதவை யார் தட்டினாலும் பேதுரு ஐயா பயந்து, ஐயோ நான் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன், இயேசு கூட இருந்தேன்னு சொல்லிட்டு என்னையும் கொண்டு போய் சிலுவையில அரைஞ்சிருவாங்கன்னு சொல்லி பயந்து நடுங்கி விசுவாசத்தை இழந்து திரும்ப விட்டுட்டு வந்த வேலைக்கே போயிடலாம், இந்த தேவனெல்லாம் வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அவரோடு இருந்த அந்த விசுவாசம் வழி விலகி ஒரு மதில் அல்ல பல மதில்களை தாண்ட முடியாம வீட்டுக்குள்ளேயே பயத்தோடு உக்காந்தார். ஆனா தேவன் அவரை சந்தித்தார், உயிருள்ளவரை காண்பித்தார். ஸ்டில் நீ இவ்வளவு பண்ணாலும் நான் உன்னை நேசிக்கிறேன்றதை நிரூபித்தார், பேசினார், திரும்ப எழுப்பினார். ஆனா அதுக்கப்புறம் தான் உண்மையான சம்பவம் பாருங்க. இதுக்கப்புறம் அவர் பிரச்சனைய அதிகமாய் சந்தித்தார். ஆனா ஒரு முறை கூட ஓடல, ஒளியல. அந்த ரோம் ஆட்சிக்கு முன்பதாக பேசினார். அங்கிருந்த பரிசேயர்களுக்கு பயப்படாமல் பேசினார். சிறைச்சாலையில கொண்டு போய் போடுறா, நான் சொல்ற காரியத்தை நான் செய்வேன், கடவுளுக்காக நிப்பேன்னு பயம் இல்லாமல் பிரசங்கித்தார், பேசினார், அற்புதத்தை செய்தார், சாட்சி கொடுத்தார், எல்லாம் பண்ணாரு. பாருங்க, அவர் எடுத்த ஒரு தீர்மானம் என்னன்னா, நான் முன்பு செய்த தவறை இனி செய்ய மாட்டேன். அவர் எடுத்த தீர்மானம் அதுதான். நான் ஆண்டவர் தூஷிக்கிற காரியத்தை முன்னாடியே எனக்கு பார்த்து நீ பண்ணிராதரான்னு சொன்னத நான் பண்ண பாரு, இனி சாகுற வரைக்கும் நான் ஒரு முடிவை எடுக்க போறேன். இந்த முடிவுல நான் நிலைச்சு நிக்க போறேன். அந்த முடிவு என்னன்னா, எது வந்தாலும் எந்த மதில பார்த்து நான் பயப்படாம, எனக்கு முன்னாடி கடவுள் நின்று இந்த மதில உடைச்சு தள்ளுவார்னு எவனுக்கும் பயப்பட மாட்டேன் என்கிற எடுத்த தீர்மானம் ஒரு பிரச்சனை அல்ல, பல பிரச்சனைகளை தாண்ட பேதுரு ஐயாவுக்கு உதவி செய்தது. யாரோ அவரை தடுத்தாலும் எவனாலையும் தடுக்க முடியல. அந்த பேதுரு ஐயா எடுத்த தீர்மானம் அவரை கனமுள்ள மனுஷனாய் மாற்றியது. இன்னைக்கு எத்தனை பேர் சோதனையில விழுந்து போறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை, வருகிற ஆசீர்வாதம் அடைக்கப்படட்டும், அவ்வளவுதான், கர்த்தர் என்னை கைவிட்டுட்டேன், இருக்கிற ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் வெளியே போற மாதிரி தெரியட்டும். எஸ், இவருக்கு சபைக்கு போறது வேஸ்ட், ஆண்டவருக்கு விதைக்கிறது வேஸ்ட், ஆண்டவர் கொடுக்கிறது வேஸ்ட், உபவாசம் போறது வேஸ்ட், சபைக்கு வர்றது வேஸ்ட், ஜெபிக்கிறது வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். சொல்றேன், சத்துரு சோதிக்க தேவன் அனுமதித்தாலும் அந்த மதில விசுவாசத்தோடு நீ கடப்பதற்காகத்தான் தேவன் அதை அனுமதிக்கிறார் என்பதை புத்தியில ஏற்றிக்கொள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சோதனை, ஒவ்வொரு பிரச்சனையை கண்டு நீ பயப்படாத. தேவன் எளிதில் அதை கடக்க கிருபை தருவார். இன்னைக்கு எடுக்க வேண்டிய தீர்மானம் அன்னைக்கு பேதுருவை எடுத்தாருங்க. எது வந்தாலும் இனி நான் பயப்பட மாட்டேன், எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன், எது நடந்தாலும் என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். முன்னாடி நான் பயந்ததுனாலதான் அவரை தூஷித்ததுனாலதான் உள்ள இருந்த விசுவாசம் போச்சு, விசுவாசம் போனதுனாலதான் என் வாழ்க்கையை திரும்ப எங்க வந்தாலும் அங்கேயே போயிடலாம்னு முடிவெடுத்தேன். ஆனா திரும்பவும் விசுவாசத்தை கொடுத்து திரும்ப தேவன் அவரை பலப்படுத்தி பல மதில்களை தாண்ட வைத்து மரணம் பரியந்த வரைக்கும், பேதுரு இன்னைக்கு நீ சாக போறப்பான்னு சிறைச்சாலை சொன்னாலும் ஓகே நான் வரேன் அப்படின்ட்டு எத்த கிளம்பி வந்தாரு. எதை குறிச்சு அவர் அதுக்கப்புறம் பயப்படவே இல்லை. எஸ், ஏன்னா எல்லா மதிலும் எனக்கு முன்னாடி இருக்கிற தேவன் தான் ஃபேஸ் பண்ண போறார். அந்த விசுவாசம் இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் அசைக்க முடியாது. ஆனா இல்ல, வாய் சொல்லும், அடிக்கடி சத்துரு உங்க வாயில ஒரு வார்த்தையை கொண்டு வந்து வைப்பான். என்ன தெரியுமா? நான் தனிமையா இருக்கிற ஆண்டவரே, நான் தனியா நடக்கிற ஆண்டவரே, நான் தனியா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவரே. இது எதை குறிக்குதுன்னா, ஸ்பிரிச்சுவல் மீனிங்.
உங்களோடு இருக்கிற கர்த்தரை கொண்டு போய் வெளியே விட்டுட்டு நான் பாத்துக்கிற ஆண்டவர் நீங்க அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லுவதாக சத்ரு நினைத்து உள்ள கொண்டு வந்து சீரழிப்பான். ஆவிக்குரிய அர்த்தம் வெவ்வேறாய் காணப்பட்டாலும் ஆண்டவர் முன்னாடி நிற்கிறார் என்பதை தயவு செய்து மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லணும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பக்கத்தில் திரும்பி, எதை கண்டும் பயப்படாத, நீ மதில கடப்ப. அல்லேலூயா. பக்கத்துல திரும்பி, முகத்தை பார்க்க கன்றாவியா இருக்குது, கொஞ்சம் விசுவாசி. பக்கத்துல திரும்பி சொல்லுங்களேன், அல்லேலூயா, ஆமென். ஏன்னா இந்த செய்தி எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவு போராட்டம். இந்த செய்தி எடுக்கிறது அவ்வளவு போராட்டம். ஒரு துளி தூங்காமல் கர்த்தர் எனக்கு இந்த காரியங்களை குறித்து பேசினார். நல்லா புரிந்துக்கோங்க அன்பானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும்னு நான் சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றேன். காலேப் அப்படின்னுட்டு மோசேய நாட்கள்ல ஒரு மனுஷர் இருந்தார். அந்த காலேபை குறித்து கர்த்தர் என்ன சாட்சி கொடுத்தார் தெரியுமா? என்னை உண்மையா பின்பற்றப்பா, என்னை உண்மையா பின்பற்றும் அப்படின்னாரு. இஸ்ரவேலர்கள் சந்தித்த மதில்களை காலேபும் சந்தித்தார். ஆனா அந்த மனுஷனுக்கு பிரச்சனையா தெரியல. ஏன்னா எப்ப செங்கடல் பிரிகிறத, யோர்தானை கடக்கிறத, எரிகோவை மீட்கிறத, அப்படியாக சத்துருக்களை தோற்கடித்து ஜெயிக்கிறத எல்லாத்தையும் பார்த்தவருக்கு ஸ்டேபிளா ஒன்னே ஒன்னு விஷயம் ஏறிடுச்சு. இங்க பாரு, நம்மள நடத்துற தேவன் பெரியவர்ரா, இந்த கடவுள் நம்மளை ஏதோ ஒரு பெரிய அழைப்புக்காக அழைச்சிருக்கிறார்டா. அதனாலதான் எகிப்தின் கையிலிருந்து இத்தனை சத்துரு கையிலிருந்து நம்மளை மீட்டு அழகா நடத்தி கொண்டு வர்றாருடா. எனவே எது வந்தாலும் உண்மையா விசுவாசமா பின்பற்றுவோம்டா அப்படின்னு அவருடைய எண்ணம் கானானுக்குள்ள போகிற வரைக்கும் ஸ்டேபிளா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம எடுக்கிற தீர்மானம் யோசிச்சு பாருங்க. காலையில மேகி போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து அது கடாயில போறதுக்குள்ள கடை வேண்டாம், வேற சமைப்போம் அப்படின்னு நம்ம எடுத்தா நம்மளுடைய தீர்மானம் மாறிக்கொண்டே இருக்கும் என்றால், நான் சொல்றேன், வாக்கு தத்தமும் மாறிக்கிட்டே தான் கிடக்கும். அல்லேலூயா. வாக்கு தத்தம் என்ன பண்ணும்? வாக்கு தத்தம் மாறாது. ஆனா வாக்கு தத்தத்துக்கு முன்னாடி இருக்கிற 1000 தடைய சத்துரு ஆவிக்குரிய இனப்பெருக்கத்தை உண்டு பண்ணி 1000-த்தை 2000-ஆ 3000-ஆ மாத்தி தமிழ்ல சொல்லலாம், உன்னுடைய சொந்த பணத்தில் உனக்காக நீ சூனியம் செய்து கொள்ளுகிறது சமானம். அல்லேலூயா. உன்னுடைய சொந்த பணத்துல, பக்கத்துல திரும்பி, சொந்த காசுல சூனியத்தை வைத்து கொள்ளாத. ஸ்டேபிள். காலேபனுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சோ அத மாதிரி இரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது எத்தனையோ பேர் தடுத்தாங்க, எத்தனையோ பேர் கைய பிடிச்சிட்டு சொன்னாங்க. ஓ, தெரியாத ஒரு ஆள் அந்த மேனேஜர் உட்கார்ந்து பேசுறாப்ப கைய பிடிச்சிட்டே, விட்டுறாதரா, அந்த வேலையை விட்டுறாதரா, நீ எனக்கு வேணும். எத்தனையோ பேர் சொல்றாங்க. நான் ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தேன். 1000 பேருக்கு நாம் எடுக்கிற தீர்மானம் அன்றைக்கு புரியலனாலும் 10,000 பேர் புரிந்து கொள்ற அளவுக்கு தீர்மானத்தை கொடுக்கிற கர்த்தருக்கு நாம் உண்மையா இருப்போம் என்றால் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை அங்கீகரித்து செயல்படுவார். நாம் எடுக்கிற தீர்மானம் முன்னாடி ஒரு காலை வச்சுட்டோன்னு வைங்களேன், அவ்வளவுதாங்க, முன்னாடி வைக்க கூடாது. ஒரு திருமண காரியத்துல அந்த மன மகனையும் அந்த மன மகளையும் பார்த்து ஏதோ ஒரு 2 வார்த்தை பேச வைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் அந்த நேரம். இது அவங்கள் தேவனோடு செய்கிற உடன்படிக்கை.
அந்த நேரத்துல தேவ தூதர்கள் இறங்கி இருப்பாங்க. அன்றைக்கு புஸ்தக சுருள் திறக்கப்பட்டிருக்கும். அவங்க சொல்லுகிற வாக்கை அவர்கள் பதிவு செய்து கொள்ளுவார்கள் என்பது எதுவுமே தெரியாது உங்களுக்கு. ஆனா அந்த பாஸ்டர் மைக்க புடிச்சு 2 வார்த்தையை சொல்ல வைப்பாரு. அப்படி இப்படி சொல்லி ஒரு சைனை போட்டா மேரேஜ் முடிஞ்சிருச்சு. அதான் நம்ம நினைப்போம். அந்த கணவனுக்கு அந்த மனைவிக்கு அவள் எப்படி உண்மையாயிருப்பா, அவ எப்படி உண்மையாயிருப்பா, பல காரியங்களை இந்த பூமி பதிவிடுகிறது அல்ல, ராஜ்யத்தில் உடன்படிக்கையோடு நீங்க பதிவிட்டு செய்றீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஒரே வாரம் தான் ஒரு கப்புள் வாழ்ந்துச்சு. அவங்கள கூப்பிட்டு கோர்ட்ல கேட்டாங்க, 6 நாளும் என் மனைவி டீ போடும்போது சுகரை அதிகமா போடுற, எனக்கு இந்த பொண்ணு வேணாம், டைவர்ஸ். அந்த ஜட்ஜிக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா காலையில எந்திரிக்கிற டீல இதுக்கு டைவர்ஸா? எஸ். அது யார் பண்ண தெரியுமா? அபிஷேகம் பெற்று நல்ல சபைக்கு வந்து அந்நிய பாஷையை கத்தி உருண்டு பிறண்ட நம்ம ஆட்கள் தான் அங்க போயிட்டு, ஏன் பொண்டாட்டி டீல சக்கரை அதிகமா போட்டா புது தம்பதி டைவர்ஸ். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உடன்படிக்கை மாறிக்கினே இருக்கும். சொல்றேன், ஒரு முறை கர்த்தருக்குள் வந்துட்டோம்னு வைங்க, அது பின்னாடி நீங்கள் பார்க்கவே முடியாது, கூடாது. அப்படி திரும்பும் பொழுது வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில மறைந்து போக சத்துருக்கிரியை செய்வான். என்ன நடந்தது தெரியுமா? இந்த காலேபுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு பேரு அக்சால். என்னது சொல்லுங்களேன்? அக்சால். இப்போ அவங்க அப்பா ஒரு முடிவு எடுத்தார். என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அவன் நல்ல ஊழியக்காரனா இருக்கணும். காலேபு முடிவெடுத்தார். அவன் வீரனா இருக்கணும், அவன் தேவனுக்கு ஊழியம் செய்யணும். அப்படிப்பட்டு சத்ரு ஒரு கூட்டம் ஒண்ணு இருந்துச்சு. இப்ப யூதா கோத்திரம் ஃபுல்லா எழும்பி கானானியர்களோடு கூட சண்டை போடுறதுக்கு போனாங்க. யாரு கூட போனாங்க? கானானியர்களோடு கூட சண்டை போடுறதுக்காக யூதா கோத்திரம் எழும்பி போகுது. இப்போ அவங்க கானானியர்களை கைப்பற்றினாங்க. இப்ப அடுத்து அவங்க வந்த அந்த மக்கள் தான் தெபீரின் கூடாரத்தின் மக்கள். இப்ப காலேபு முடிவெடுக்கிறார். பாருங்க இஸ்ரவேலர்களே, கானானியர்களை கர்த்தர் நம்ம கையில ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ தெபீரின் கூட்டத்துக்கு முன்னாடி நம்ம வந்திருக்கிறோம். இந்த தெபீரின் மக்களையும் வெட்டி போட்டு சத்துருக்களை சங்கரிச்சு இந்த கூட்டத்தை யார் கைப்பற்றுகிறாரோ அவங்களுக்கு என் பொண்ணை நான் திருமணம் செய்து தரேன் அப்படின்னு காலேப் ஒரு முடிவு எடுக்கிறார். அப்போ காலேப், அவருக்கு ஒரு தம்பி இருந்தார். அவர் பெயர் கேனாசி. அந்த கேனாசிக்கு ஒரு பையன் இருந்தார். அவர் பெயர் தான் ஒத்னியேல். அந்த ஒத்னியேல் தான் இந்த தெபீரின் மக்களை வெட்டி சங்காரம் பண்ணி ஜெயம் எடுத்து அப்படியாக இஸ்ரவேலருக்குள்ள ஒரு ஜெயத்தின் கொடியை கொண்டு வந்தார். எனவே காலேப், எப்பா ஒத்னியேல், நான் சொன்னபடியே நீ ஜெயிச்சிட்ட, சத்துருக்களை பிடிச்சிட்ட, கர்த்தர் நாம மகிமைப்பட்டது, எனவே என் பொண்ணை நான் உனக்கு தரம்பா அப்படின்னுட்டு ஒரு தீர்மானம் எடுத்து இந்த அக்சால, காலேபனுடைய அந்த மகள் அக்சால ஒத்னியேலுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். இப்ப திருமணம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிஞ்சா பொண்ணு எங்க போகணும்? பொண்ணு எங்க போகணும்? கிளம்பி போகணும். இப்ப ஒரு கழுதை மேல, அன்னைக்கெல்லாம் எதுல போவாங்க? தம்பதியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கழுதை மேலதான் ஏறி போகணும். இப்போ அந்த அம்மா கழுதை மேல ஏறி உட்கார்ந்து இருக்குது. அவங்க அப்பா பாக்குறாரு, அந்த மூஞ்சி கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்லதா இருந்ததா பாக்குறாரு அவங்க அப்பா காலேப். ஏன்னா மூஞ்ச தொங்க போட்டு ஒரு மாதிரி சேடா கழுதை மேல இருந்து இறங்குறத அவங்க அப்பா பாக்குறாரு. அவங்க அப்பா கேக்குறாரு, காலேப், அக்சாலு, என்ன உன் மூஞ்சி ரொம்ப வாடி இருக்குது, நீ இப்பதான் திருமணமான புது தம்பதி, சந்தோஷமா தானே இருக்கணும், அக்சாலு, ஏன் இப்படி சோகமா இருக்கிற? அதுக்கு அந்த அம்மா சொல்லுச்சு, கர்த்தர் உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாருப்பா? எங்க வீட்டுல இருந்து போகும்போது இந்த அம்மா இந்த அக்சால் அவனுடைய மாப்பிள்ளை வீட்டுல அப்படியே போய் குடும்பத்தை வாழ போற அந்த நேரத்துல
அவங்க அப்பாவை பார்த்து கேக்குது, எப்பா உனக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு தெரியுமா? நான் மோசே இருந்த நாள்ல கொடுத்த வாக்குத்தத்தம் மறந்து போச்சு, உனக்கு என்ன கொடுத்தார்? ஆமாமா, கர்த்தர் சொன்னா நீ என்ன உத்தமமா பின்பற்றினபடியினால் நீ போய் சேர போகிற அந்த கானான் தேசத்தில் உள்ள பல தேசத்தினுடைய இடங்களை உன் பிள்ளைகளுக்கு நான் தருவேன், இது காலேபுக்கு நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் மோசேயை கிட்ட சொன்னார். இப்ப அந்த பொண்ணு ஞாபகப்படுத்துது, ஆமாமா சொன்னதை செஞ்சாரா கர்த்தர் அப்படின்னு கேக்குது. ஆமா செஞ்சாரம்மா. தேசத்தை கொடுத்தாரா, தேசத்தினுடைய நிலங்களை கொடுத்தாரா அப்படின்னு கேக்குது. நல்ல நிலங்களை கர்த்தர் கொடுத்தாரம்மா. எப்பா நல்ல நிலத்தெல்லாம் உனக்கு கர்த்தர் கொடுத்தாரு தானே? நீ என் கல்யாணத்துக்கு என்ன கிஃப்ட் பண்ணிருக்க தெரியுமா? வறண்டு போன நிலத்தை கொடுத்துட்டப்பா, நீ வச்சுக்கப்பா, எனக்கு நீர் பாய்ச்சலான இடத்த கொடுப்பா அப்படின்னு கேக்குது. அவங்க அப்பா, நான் கூட யோசிச்சு பார்த்தேன், இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது அந்த மாப்பிள்ளை பக்கத்துல நின்று இருப்பார். அல்லேலூயா. அவர் நினைச்சிருப்பார், கேளு பாரு கல்யாணம் ஆன உடனே ஏத்தி விட்டாப்புல, அல்லேலூயா அப்படிலாம் நினைச்சிருப்பாருங்க. ஆனா நான் வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, உடனே சட்டுன்னு எழுந்து போய் காலேப் என்ன பண்ணார்னா, மேற்புறத்தில் இருந்த சூப்பரான ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடம், அதை மட்டும் தான் கொடுக்கணும். ஆனா அவர் அதை கொடுக்கல. மேற்புறத்திலையும் கிழக்கு திசையில இருக்கிற சூப்பரான நீர்ப்பாய்ச்சலான ஒரு நிலத்தையும், 2 நிலத்தையும் கொண்டு இந்தாமா இது இனி உனக்குரியது என்று சொல்லி காலேப் தன் மகள் அக்சாள் விசுவாசித்து அப்பா தருவாரு வாக்கு தத்தத்தை பெற்றதனால் என்று நம்பி விசுவாசித்து கேட்டா, அவங்க அப்பா அந்த வறண்ட நிலங்களுக்கு பதிலாக அல்ல, அதையும் வச்சுக்கோ, இந்த செழிப்பான இடத்தையும் நீ வச்சுக்கோன்னு சொல்லி அவர் கூட கொடுத்து அப்படியே தன் மகளை சந்தோஷமாய் அனுப்பி வைத்தார். யோசிச்சு பாருங்க, ஒரு மாம்ச தகப்பன் அவங்களுடைய மகள் தன் வீட்டை விட்டு வெளியே போகிற அந்த நொடியிலே அப்பா தருவாரு கேட்டா என்ற ஒரு விசுவாசம் அக்சாளுக்குள் இருக்கும் என்றால், இன்னைக்கு கர்த்தரை பார்த்து நீங்கள் கேட்கணும், என்ன தெரியுமா? இந்த மதில் போதும் ஆண்டவரே, இந்த வறண்ட வாழ்க்கை போதும், இந்த வறண்ட நிலத்தை ஆசீர்வாதம் போதும், இந்த பள்ளத்தாக்கு போதும், என்னைய நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வாதமான நிலங்கள், அப்படிப்பட்ட என் வாழ்க்கைய எனக்கு மாத்தி ஆசீர்வாதமா இதை சீரமைத்து கொடுங்க என்ற விசுவாசத்தோடு எத்தனை பேர் தகப்பனிடம் கேட்க போறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரம் உயர்த்தி சொல்லுங்க, வறண்ட நிலம் போதும் ஆண்டவரே, நீர்ப்பாய்ச்சலான நிலம் அதுதான் வாக்கு தத்தம், என்ன அந்த மதில்களை தாண்ட வைத்து எனக்கு அதை கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அன்னைக்கு அந்த அப்பா மகள் கேட்கும் பொழுது மகளுக்கு தெரியும், எங்க அப்பா இத கேட்டா தட்ட மாட்டாருன்னு விசுவாசித்தாங்க. இன்னைக்கு நீங்களும் விசுவாசிக்கணும், கர்த்தர் என்ன மதில்களை தாண்ட வைக்க போகிறார், ஆசீர்வாதமான நிலத்தை எனக்கு தர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம திருவிருந்த கை கொள்ள போகிறோம். எவ்வளவு பய பக்தியோடு நாம் கை கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஆராதனையில தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு திருவிருந்தும் கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. ஆமென். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல திரும்பி டைரி எடுத்து வச்சாலும் இன்னும் வசனம், இன்னும் பிரசங்கம் இருக்குது, பக்கத்துல திரும்பி சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, வசனம் ஒவ்வொரு திருவிருந்தும் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு. நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இன்னைக்கு நான் எடுக்கிற திருவிருந்து அடுத்த மாசம் நான் எடுப்பேனான்னு எனக்கே டவுட் தான். ஏன்னா எப்போ தேவன் வருவார், எடுத்துக்கொள்ளப்பட போறோம் நிர்ணயிக்கவே முடியாது. மேபி இன்னைக்கு எடுக்கிற திருவிருந்து கூட கடைசியா இருக்கலாம். எப்போ மரணம் சம்பவிக்கும், எந்த பாதையில நம்முடைய வாழ்க்கை முடிய போகுது, ஒவ்வொரு தடவை திருவிருந்துல கை வைக்கும் போது
தேவன் எனக்கு கொடுக்கிற லாஸ்ட் சான்ஸ் இந்த பூமியில அந்த திருவிருந்து. அப்படிதான் கை வைக்கணும். நான் அப்படிதான் எடுப்பேன். அடுத்த மாசம் எடுப்பேனான்னு தெரியல ஆண்டவரே, ஆனா உண்மையா ஒப்பு கொடுத்து எடுக்கிறேன். ஏன்னா என் கடைசி வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்ள விரும்புறேன். எத்தனை பேர் பயன்படுத்தி கொள்ள விரும்புறீங்க? தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்புங்க திருவிருந்து. அந்த பஸ்காவை எவ்வளவு சந்தோஷத்தோடு மன ரம்யத்தோடு எனக்காக ஒருத்தர் உயிரை கொடுத்து மீட்டு என்னை ரட்சித்து எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து எனக்கு ஆவியானவரை தந்து இன்னைக்கு நடத்துகிறார். இன்னைக்கு நான் உடையும் பொழுது பேசுறார் என்றால் அவர் எனக்கு கிடைச்ச கிஃப்ட். இதை நான் இழக்க விரும்புறேன் அப்படின்ட்டு அந்த பஸ்காவை சந்தோஷத்தோடு ஆசரிக்கிற கூட்டத்தை ஆவியானவர் விரும்பி பார்க்கிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? பாருங்க, தேவன் சில காரியங்களை இதை குறித்து என்னோடு பேசினார். எனக்கு விவரித்து சொல்றதுக்கு நேரம் இல்லை. நான் சுருக்கமாய் சொல்லி நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் ராஜா ஆகாப்னு ஒருத்தர் இருந்தான். இந்த திருவிருந்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், புரிய வரும். தயவு செய்து கவனிங்க. இஸ்ரவேல்ல ஒரு ராஜா இருந்தாங்க. அவன் பேர் ஆகாப். அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் ஒரு மனைவியை திருமணம் செய்தான். அவளுடைய பேர் ஏசேபேல். இவங்க ரெண்டு பேரும் திருமண வாழ்க்கையை எதிர்கொண்டாங்க. ஆனா இந்த ஏசேபேல் ஒரு துர் ஆலோசனை கொடுக்கிறவளாக ஆகாப் அவனுடைய ராஜாவுக்கு காணப்பட்டான். அந்த ஆகாப் தேசத்தில் இருக்கிற எமோரியர்களை துரத்தினார். ஏன்னா எமோரியர்கள் நரகலான விக்கிரகத்தை பின்பற்றுகிறவன். எனவே ஆகாப்ப வைத்து கர்த்தர் எமோரியர்களை தேசத்தை விட்டு துரத்தினார். ஆனால் இந்த ஏசேபேல் துரத்தப்பட்ட அந்த விக்கிரகங்களை திரும்ப தன் தேசத்துக்குள்ள கொண்டு வந்தாள். தேசத்துக்குள்ள மட்டும் இல்ல, ஆகாப் இருந்த அரண்மனைக்குள்ள கொண்டு வந்தாள். ஆகாபுடைய சிந்தைக்குள்ள கொண்டு வந்தாள். ஆகாபுடைய இருதயம் விக்கிரகத்தையே நேசிக்கிற அளவுக்கு மாறி போச்சு. இப்ப என்ன நடந்தது அப்படின்னா, கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்தது. பாருங்க, ஆகாப் முழுசா கர்த்தரை விட்டு வெளியே போயிட்டான். இப்போ ஏசேபேல் தன்னுடைய மனைவியுடைய ஆலோசனைப்படி தேசத்துல எல்லா தெருகளிலும் ஸ்டாச்சுஸை நிறுத்தி அப்படியாக சிலைகளை பணிந்து கொள்ளுங்கள், விக்கிரக பிரதிஷ்டைகளை ஆகாப் செய்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பாவம் என்று. நல்லா கவனிங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய பாவத்தை செஞ்சான். என்னன்னா, அவனுடைய அரண்மனை இருந்த பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த திராட்சை தோட்டத்தினுடைய சொந்தக்காரர் நாபோத் என்கிற ஒரு தேவ மனுஷன். இவன் போய் கேட்கிறான் நாபோத் கிட்ட, நாபோத்து, என்னுடைய அரண்மனை பக்கத்துல உன் திராட்சை தோட்டம் இருக்குப்பா, எனக்கு அந்த திராட்சை தோட்டத்தை எழுதி கொடுத்துருப்பா, நான் எடுத்துக்கிறப்பா. ஒண்ணு அந்த திராட்சை தோட்டத்துக்காக நான் இன்னொரு திராட்சை தோட்டத்தை உனக்கு தரேன், இல்லையா அந்த திராட்சை தோட்டத்துக்கு எவ்வளவு கூலின்னு சொல்லி அதையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா. அப்ப ஆகாப பார்த்து நாபோத்து சொன்னாரு, என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். கர்த்தர் கொடுக்க நான் நினைச்சாலும் அதை தடுப்பார். என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அவன் சிலைகளை வைத்து பிரதிஷ்டை பண்ணி அங்க தேவனுடைய மகிமையை குலைக்கிற ஒரு காரியமாய் காணப்பட்டது. எனவே சத்ரு அந்த நாபோத்தினுடைய அந்த தோட்டத்தில் இருக்கிற தேவ பிரசன்னத்தையும் தேசத்தை விட்டு போன மாதிரி வெளியே துரத்தணும்னு திட்டமிட்டு ஆகாப் உள்ளத்துல ஒரு ஆசையை வைத்தான். இப்போ அந்த திராட்சை தோட்டத்தை கேட்டான், இவர் கொடுக்கல. இப்போ வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போகும்போது சாப்பிடல, போயிட்டு கட்டில் மேல படுத்துட்டு அப்படியே திரும்பி படுத்துக்கிறார். அவன் வைஃப் ஏசேபேல் வந்து கேக்குது, என்னங்க சாப்பிடலையா அப்படின்னுட்டு. இல்ல, எனக்கு சாப்பாடு வேணாம், எனக்கு சாப்பாடு பிடிக்கல. ஏன், என்ன ஆச்சு? இந்த மாதிரிமா நாபோத்துக்கிட்ட போய் கேட்டேன், உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுறா அப்படின்னு கேட்டேன். ஆனா அவன் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது, என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், விட்டு போட மாட்டேன் அப்படின்னு ஓவரா திமிரா பேசிட்டாமா. இந்த மாதிரி பண்ணிட்டான். ஏசேபேல் சொன்னா, நீ எழுந்து சாப்பிடுங்க, அந்த தோட்டம் உங்களுக்கா வருங்க, ஆளுதான். இவன் போனா எந்திரிச்சு சாப்பிட்டான். ஏசேபேல் பாருங்க, ராஜா கையில இருந்த மோதிரத்தை கழட்டி முத்திரைய ஒரு நிருபத்தை எழுதினா. அந்த நிருபத்துல ராஜாவுடைய முத்திரைய குத்திட்டு ராஜாவே சொன்ன மாதிரி ஒரு பேப்பரை ரெடி பண்ணிட்டு கரெக்டா நோபோத் இருந்த பட்டணத்துக்கு இந்த பேப்பரை அனுப்புறான். அதுல என்ன போட்டிருந்ததுன்னா, இந்த மாதிரி உபவாசம்னு சொல்லி நாபோத்தை கூப்பிடுங்க, ஏன்னா அவர் தேவனுடைய மனுஷன், அதை தவிர வேற எந்த பிரதிஷ்ட விக்கிரக ஐக்கியத்திற்கும் நாபோத் வரமாட்டார். இப்ப உபவாசம்னு சொன்னதுனால நாபோத் வந்தார். இப்ப அந்த பேப்பர்ல எழுதி இருந்தது, நாபோத் வந்து நின்னதுக்கு அப்புறம் 2 பொய் சாட்சியை எழுப்புங்க. 2 பொய் சாட்சியை எழுப்பி
நாபோத்து கர்த்தரை தூஷிச்சிட்டாரு. இஸ்ரவேல் ராஜாவாக ஆகாப பேச்ச கேட்காம தூஷிச்சிட்டாருன்னு பொய் காரியத்தை நீ எழுதுனாப்ல. அப்படியே ஏசபேல் எழுதி முத்திரை போட்டு கொடுத்து அங்க போய் படிக்கிறாங்க. அந்த பட்டணத்துல நாபோத் நிற்கிறார். பொய் குற்றச்சாட்டை போடுறாங்க. 2 பேரு பொய் சாட்சிய சொல்லும் பொழுது தூரத்துல இருக்கிறவங்க நாபோத் மேல கல்லெறிந்து கொன்னு பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் சடலத்தை வீசுங்கன்னு ஏசபேல் பத்திரத்துல எழுதினான். நடந்தது அப்படியே நடந்தது. 2 பேர் பொய் சாட்சி சொன்னாங்க. நாபோத் மேல செய்யாத காரியத்தை சொன்னாங்க. அவர் தேவனை தூஷிக்கவும் இல்லை, இஸ்ரவேல் ராஜா ஆகாபுக்கு விரோதமாய் அவர் பேசவும் இல்லை. அவர் சொன்னதெல்லாம் உன் இடத்த நான் தர மாட்டேன், அவ்வளவுதான். இதுக்காக இந்த நாபோத் கொல்லப்பட்டார். கொல்லப்படுவது கொண்டு போய் அவருடைய டெட் பாடிய பட்டணத்துக்கு வெளியே வீசினாங்க பாருங்க. அங்கே ரத்தம் வழிந்து ரோட்ல போகும் பொழுது இஸ்ரவேல் தேசத்துல நாய்கள் அந்த ரத்தத்தை நக்கிச்சு. அவ்வளவுதான். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு அக்கிரமத்துக்கும் காரணம் ஆகாப். யாரு? ஆகாப். இப்போ இவர் இந்த மேட்ரு பண்ணது தேசத்துல யாருக்கும் தெரியாது. ஏசபேலுக்கும் ஆகாப்புக்கும் மட்டும் தெரியும். இப்ப கர்த்தர் எலியாயாவோடு பேசி எலியாயா ஆகாப்புக்கு முன்னாடி வந்து இப்படிப்பட்ட கொலைகாரனேன்னு பேசும் பொழுது ஆகாப் நடுங்குறான். ஐயோ, நம்ம பண்ணது தப்பு யாருக்கும் தெரியாத நினைச்சோம், இந்த எலியா கரெக்டா தீர்க்க தரிசனம் வரைச்சிட்டாரே அப்படின்ட்டு நடுங்கி போய் நிற்கும் பொழுது ஒரு ப்ராஃபஸி வருது. என்ன தெரியுமா? இங்க பாரு, ஆகாப் எப்படி நாபோத்தை கொன்னு ரத்தத்தை நாய்கள் நக்கினதோ உன் சந்ததிய கர்த்தர் இப்படி அழித்து போடுவார் என்று கர்த்தர் கோபமாக தீர்க்க தரிசனமா பேசினார். நம்பர் 2, தேசத்துல விக்கிரகத்தை தீட்ட நீ இப்படி கொண்டு வந்து இவ்வளவு அருவருப்பை நீ செய்ததுனால உன் சந்ததிகள் முழுவதையும் அழிப்பேன் கர்த்தர் ப்ராஃபஸி கொடுத்தார். நம்பர் 3, ஏசேபேல் உன் மனைவி ஆலோசனையை கேட்டு நீ இவ்வளவு தேசத்தையும் உன்னையும் என்னுடைய பிள்ளையும் நாசமாக்கினபடியினால் நாபோத்தை எப்படி நாய்கள் ரத்தத்தை திணிச்சோ ஏசேபேலுடைய ரத்தத்தை அல்ல, ஏசேபேலையே நாய்கள் தின்னும்படி சடலம் கிடக்கும் என்று கர்த்தர் ப்ராஃபஸி கொடுத்தார். அடுத்து 4வது, ஆகாபுடைய சந்ததியில அப்படி எவனாவது தப்பி தவறி பிழைத்து அவன் பட்டணத்துக்குள்ள இறப்பான் என்றால் அவனை நாய்கள் தின்னும். ஒருவேளை பட்டணத்துக்கு வெளியே போய் அவன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க யாராவது இறந்தால் ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசினார். இவ்வளவும் கர்த்தர் கோவப்பட்டாருங்க. ஆனா நான் தேவனை பார்க்கிறேன். இப்ப நம்ம படிச்ச வசனம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அந்த வசனம் தான் ஆகாப் செய்த அத்தனையும் கர்த்தர் ஒரு செகண்ட்ல மன்னிச்சாருங்க. ஒரே ஒரு செகண்ட். யோசிச்சு பார்க்கிறேன், இவ்வளவு அக்கிரமம் பண்ணி இருக்கிறான், கடவுள் எப்படி இவரை ஒரே ஒரு செகண்ட் மன்னிச்சாருங்க. ஆகாப் என்ன பண்ண தெரியுமா? எலியாவுடைய வார்த்தையை கேட்டு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க என்று உபவாசம் பண்ணி தாம் பண்ண தப்ப அவன் அறிக்கை பண்றான். கர்த்தர் ஒரே ஒரு செகண்ட்ல சொன்ன அத்தனை தீர்க்க தரிசன காரியங்களும் ஆகாப்புக்கு நடக்காம அவனை சேஃப்டி பண்ணி அவனை மன்னித்து அவன் சந்ததிகளுக்கு அந்த சாபம் போகுது. ஆனா ஆகாப் தப்பித்து கொள்ளுகிறான். எனக்கு அன்பானவர்களே, நான் யோசிக்கிறேன், அவ்வளவு தவறு செய்த ஒருவனை தேவன் மன்னிப்பார் என்றார். இன்னைக்கு திருவிருந்து எடுக்கிற உங்களை கர்த்தர் மன்னிக்க மாட்டாரா? நாம செய்த தப்ப மன்னிக்க மாட்டாரா? அவன் ஏசபேலை திருமணம் செய்தான், அவன் ஏசபேல் வணங்கினா, அவன் தேசத்துக்குள்ள தீட்டை கொண்டு வந்தான், அவன் தேவனுடைய மகன் சாக காரணமா இருந்தான், அவன் தோட்டத்தை திருடி எடுத்துக்கொண்டான். இவ்வளவு அருவருப்பை செய்தவன் கர்த்தர் ஒரே ஒரு உபவாசத்துல மனம் இறங்கி அவனை ஆசீர்வதித்தார். எலியா கிட்ட என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? அந்த ஐயா கிட்ட, எலியா, எனக்கு முன்னாடி அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் அவனுக்கு பொல்லாப்பு வராதுப்பா. அதனாலதான் ஆகாப் தப்பித்து கொண்டான்.
அவங்களுடைய மகன்கள் எல்லாம் அவர்கள் அப்படியே கொல்லப்பட்டார்கள். அவருடைய இரத்தத்தை நாய்கள் நக்கியது. யேசபேலை அந்த நாய்கள் தின்றது சரீரத்தை. பாருங்க, கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை மதில தாண்டறதுக்காக அழைத்திருக்கிறார். அதுக்கு விசுவாசம் தேவை. இன்னொன்னு, நம்மை தாழ்த்தி இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம் என்றால் இந்த திருவிருந்தில தேவன் உங்களை மன்னித்து சேர்த்து மதில்களை தாண்ட வைப்பார். நாம் அப்படி எழுந்து நிற்க